இன்னைக்கு கிச்சனுக்கு எந்திரிச்சு வரும்போதே ஒரே சோம்பேறித்தனமா தான் இருந்துச்சு. நேத்து நைட்டே ரசம் வச்சு வச்சுட்டேன். ஒரு சைடு உல வச்சு அரிசி போட்டு விட்டுட்டு, மொச்சப்பயிறு ஊற வச்சிருந்தேன். அத கூட்டு பண்ணி குடுக்கலான்னு அதையும் ஒரு சைடு வேக வச்சாச்சு. சரி குட்டி ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணிருவோமா? எல்லாரும் மறக்காம ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? லாக்டவுன்ல தம்பியோட பர்த்டே வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம புலம்பிக்கிட்டே இருப்பேன். பக்கத்துல வந்து என் ஃப்ரெண்டு செல்வி இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் போய் சொல்லிட்டே இருப்பேன். அவங்க தான் சொன்னாங்க, "நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் பக்கத்துல எதுனா கேக் இந்த மாரி கிடைக்குதான்னு விசாரிச்சு பார்க்குறேன்னு" அவங்களும் சொன்னாங்க. விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் எதுலயுமே நம்பிக்கை இல்லாம வீட்ல இருக்க அப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கேக்லாம் செய்வேன். அது மாரி வீட்ல இருக்க பொருளெல்லாம் வச்சு ஒரு குட்டி கேக் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி கேக்கே கிடைக்கல அப்படின்னா, இத கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்த்டேல அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால அத செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசினேன். யார்கிட்டயாவது கேட்டீங்களா அப்படின்ட்டு. நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். எதுவும் ஒர்க் ஆகல. வாங்க நம்மளே போயிட்டு பேக்கரியில நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கரி நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணி கேட்குறோம். ஒரே ஆர்வமா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கேக்கு தான் கிடைக்கல. எதுனா ட்ரெஸ் ஆச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்க்குக்கு பக்கத்துல ஒரு சின்ன ட்ரெஸ் கடை இருக்கு. ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசுனேன். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கா குழந்தைக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னோனே, சரி காலையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டு கால் பண்ணி பார்க்குறோம். ஃபோனே எடுக்கல. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.